ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய மாடர்ன் ஃபித்னா எதுன்னு சொல்லலாம்னா இந்த கன்சியூமரிசம் என்று சொல்லாமுங்க. ஸோ செல்வத்திற்காக மக்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக்கொள்வது, சண்டையிட்டுக் கொள்வது, அவங்க வந்து மறுமையை வந்து மறக்க செய்தது இந்த விஷயம். அல்ஹாக்குமுத் தகாசுர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். ஸோ கன்சியூமரிசம் என்பது வந்து நவீன ஒரு தகாசுர் என்றே சொல்லலாம். செல்வம், ஆடம்பரம், போட்டி இதையெல்லாம் குறிக்கிறது. ஸோ அல்லாஹ் இதை இது மௌத்தை மறக்க செய்துவிடும் என்று இந்த செயல் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிக்கிறான். மேலும் செல்வங்களும் பிள்ளைகளும் வெற்றி கிடையாதுங்க. அது ஒரு சோதனை. இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா என்று அல்லாஹ் சொல்றான். வல்லாஹு இந்தஹு அஜ்ருன் அதீம். உங்கள் செல்வங்களும் பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனையே, அல்லாஹ்விடமே பெரிய நற்கூலி உண்டு என்று அல்லாஹ் சொல்றான். சூரத்து தகாமுனுடைய 15வது ஆயத். ஸோ கன்சியூமரிசம் வந்து செல்வத்தை வெற்றியாக காட்டக்கூடிய ஒரு ஐடியாலஜி. ஆனால் அல்லாஹ் அதை ஃபித்னா என்று கூறுகிறான். மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான வெற்றி என்பது வந்து மறுமை வெற்றி தாங்க, துன்யாவுடைய வெற்றி இல்லை. வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாவுல் குரூர். இம்மை வாழ்க்கை வந்து ஒரு மயக்கக்கூடிய விளையாட்டு பொருள் தானே தவிர வேறொன்றும் இல்லை. சூரத்துல் ஆல இம்ரான்ல நம்ம பார்க்கலாம். கன்சியூமரிசம் ஆனால் என்ன சொல்லுது? வாழ்வு தான், இந்த உலக வாழ்வு தான் சொர்க்கம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த உலக வாழ்வு என்பது ஒரு மாயை என்று சொல்கிறான். ஸோ நான்காவது முக்கியமான பாயிண்ட் என்ன நம்ம நோட் பண்ணோம்னா, ஆடம்பரமாகட்டும், இதெல்லாம் வந்து ஷைத்தானுடைய பாதை. இன்னல் முபத்திரீன கேனு இஹ்வான ஷயாத்தீன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னல் முபத்திரீன கேனு இஹ்வான ஷயாத்தீன். ஸோ வீண் வரையும் செய்யக்கூடியவர்கள் வந்து ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் இஸ்ரால் நம்ம பார்க்கலாம். ஸோ கன்சியூமரிசம் உடைய கான்செப்ட் என்னன்னா, அதிகப்படியாக செலவு செய்வது, வீண் விரயங்கள் செய்வது, ஃபேஷன் சொல்லி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அப்சஷன் ஆகட்டும், தேவைக்கு அப்பால் வாங்கி குவிப்பது, இப்படிப்பட்ட மனோநிலை உடையவர்களை சைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டித்து காட்டுறான். ஹதீஸ்லேயும் இதற்கான எச்சரிக்கையை நம்ம பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் வறுமையை உங்களிடத்தில் அஞ்சல, ஆனால் முன்னிருந்தவங்களுக்கு உலகம் திறக்கப்பட்டது போல உங்களுக்கும் திறக்கப்பட்டு விசாலமாக்கப்பட்டு நீங்க அதுல போட்டியிட்டு அவங்க போலவே அழிந்து விடுவீர்கள் என்று நான் பயப்படுறேன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கன்சியூமரிசமுடைய விஷயத்தால துன்யால போட்டியிட்டு அழிவதற்கு சமம். உண்மையான செல்வம் என்பது கனா, அதாவது உள்ளம் திருப்திப்படுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, செல்வம் என்பது அதிகமான பொருட்கள் இருப்பதல்ல, உண்மையான செல்வம் என்பது இந்த மன நிறைவு, இந்த உள்ளம் திருப்தியோடு இருப்பது என்று புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்கலாம். ஆனால் கன்சியூமரிசமுடைய கான்செப்ட் என்ன? அதிகம்தான் சந்தோஷம், அதிகமாக பொருள் வைத்திருப்பது, அதிகமாக விஷயங்களை வைப்பது தான் சந்தோஷம் என்று. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது? திருப்தி தான் உண்மையான செல்வம். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையான வாழ்க்கையை பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிருங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஒரு மாசம் எங்க வீட்டில் அடுப்பு எரியாது, நாங்கள் பேரிச்சம்பழத்தையும் தண்ணீரையும் தான் குடித்து வாழ்ந்தோம் என்று சொன்னாங்க. ரசுல்லா வந்து உலகின் அரசராக வாழ முடியும் அவங்களால, அவங்க நினைச்சிருந்தா. ஆனா அவங்க எளிமையை தேர்ந்தெடுத்தாங்க. புரியுதுங்களா? ரசுல்லா ஏழை அல்ல, ஆனா எளிமையாக வாழ்ந்தார்கள். இது கன்சியூமரிசத்தை நேரடியாக மறுக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. இன்றைக்கு முஸ்லிம்கள் இந்த கன்சியூமரால நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. மார்க்கத்தையுடைய விஷயங்களை என்ன செய்றாங்க? தூக்கி போட்டு விட்டு இதன் பின்னாடி, உலகத்தின் பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம சாப்பிடுவது, நமக்கு பிடிச்ச உடைகளை அணிவது, இது போன்ற விஷயங்கள் தவறில்லை. அல்லாஹ் அதை வந்து மிதமான நிலையில் அதை அனுமதிக்கிறான். ஆனால் வீண் விரயம் செல்வதை அல்லாஹ் தடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஸோ இந்த பொருட்களை வணங்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த கன்சியூமரிசம். ஆனால் அல்லாஹுவை வணங்க சொல்லி, தௌஹீதை நிலைநாட்ட சொல்லி இஸ்லாம் சொல்லுது. துன்யா ஒரு மாயை என்று சொல்லுது. செல்வம் என்பது சோதனை, ஆடம்பரம் ஷைத்தானுடைய வழி என்று சொல்லுது. ஹதீஸ்களில் துனியாவுக்காக யார் போட்டி போடுறாங்களோ அவங்களுக்கு அது அழிவை தரும். உண்மையான செல்வம் என்பது மன நிறைவு என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையான வாழ்க்கை நம்ம கண் முன்னாடி இருக்கு. ஆனால் இந்த கன்சியூமரிசம் என்பது வந்து வெறும் வந்து இது மட்டும் இல்லைங்க, பொருட்களை வாங்குவது அது மட்டும் இல்லைங்க, அது ஒரு இபாதத்தாகவே மாறிவிடுது ஒரு காலகட்டத்தில் மக்களுக்கு. எந்த அளவுக்கு என்றால், ஹவாவை, தன்னுடைய மனோ இச்சையை வணங்கக்கூடியவனாக மனிதன் ஆகிவிடுகிறான். நப்சு எதெல்லாம் ஆசைப்படுதோ அதை தொடர்ந்து வாங்குவது, அதை விரும்புவது, அதன் பால் தன்னுடைய வாழ்க்கையோட குறிக்கோள் ஆக்கிக் கொள்வது, எல்லாமே வந்து மனோ இச்சையை வணங்குவது. அதுதான் வந்து இந்த கன்சியூமரிசமாக ஆகுது. கன்சியூமரிசம் வந்து மனிதரை வந்து பணம் மற்றும் பிராண்டுகளுக்கு அடிமையாக்குகிறது. ஒருவர் மகிழ்ச்சி வந்து அவர் வைத்திருப்பதன் அடிப்படையில் மதிக்கப்படுகிறது.
மக்கள் தேவைக்காக வாங்குவது போய் பிறரால் பார்க்கப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும் என்று வாங்கி குவிப்பது. சுருங்க சொல்லணும்னா மனோ இச்சையை வணங்குதல், பொருளாதாரத்தை வணங்குதல், துன்யாவை வணங்குதல், புகழை வணங்குதல், இது எல்லாம் சேர்த்தா அதுதான் கன்சியூமரிசம். ஆனால் நாம் லா இலாஹ இல்லல்லா என்று வாழ வேண்டும். ஆனால் கன்சியூமரிசம் மக்களுடைய வாழ்க்கை லா இலாஹ இல்லா மால் வ ஹவா என்று ஆக்கிவிடு, என்ற கோஷத்தோடு வாழ வைக்கிறது.